அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை தஞ்சை சமையல் அறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் தாமரை விதை. இது வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: பொரி, இது தாமரை தண்டோட பொரி. அது நார்த்தில் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பொருட்களும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நெய், உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். நம்ம கடாயில் நெய் விடுறோம். நெய் விட்டு நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரி போடலாம். இப்போ நல்லா நெய் உருகிடுச்சு. நம்ம பொரி எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கிண்டிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பொரிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது ஒரு வெயிட் லாஸ் கூட நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்ணும், ஆனால் இது வெயிட் போடாது. அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொரி ஒரு மாதிரி வதக்குன்னு தான் இருக்கும். அதனால் நல்லா நம்ம அது கொஞ்சம் பொறன்னு வர வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்திருக்கு. இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் லைட் கோல்டன் கலரில் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கையில் எடுத்து ஒன்று அமுக்கி பாருங்கள். அப்போ அது பொறன்னு அந்த இப்படி உடையணும். உடஞ்சதுனா தான் பொறன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம அந்த மிளகுத்தூளையும் உப்பையும் ஒரு இடிக்கிற கல்லை நம்ம நல்லா வச்சு நைஸாக இடிச்சுக்கணும். நம்ம இப்போ மிளகாத்தூள் யூஸ் பண்ணலைன்னா நான் மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நைஸாக பண்ணிக்கணும். நம்ம மிளகு தூளாக தான் இருக்குது, உப்பு தூளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக அதில் போட்டோன்னா அது தனித்தனியாக இருக்கும். உப்பு அதோட மெர்ஜ் ஆகாது. அதனால் நீங்கள் நல்லா இதில் வச்சு ஒரு தடவை திருப்பியும் நல்லா இடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூவினிங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே அது போய் அது கூட நல்லா பைண்டிங் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தூவுங்க. அதனால் நல்லா நமக்கு அந்த பொரியோடு நமக்கு அது நல்லா சேர்ந்து உப்பு அந்த காரமும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதில் அதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதை நம்ம அதில் தூவ போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப்லேயே இருக்கலாம். நமக்கு இதுக்கு மேலே ஆன் வேண்டியதில்லை. பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி நம்ம குலுக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையும் நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகிடும், மிளகும் காரமும். இப்போ நெய் மணக்க நல்ல மிளகு வாசனையோட நம்மளோட அந்த தாமரை தண்டு பொரி ரெடியாக இருக்குது. இது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ரெசிபியை தெரிந்து கொள்ள எங்களோட வெப்சைட்டில் இருக்க லிங்க்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பாருங்கள். நன்றி, வணக்கம்.